கோடை காலத்தில் நாம் உட்கொள்ள வேண்டிய 5 பழங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு இது. ஆரோக்கியம், அறிவியல் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நீரின்றி அமையாது உலகு என்று கூறினார் வள்ளுவர். அப்படியென்றால் அது நம் உடலுக்கும் பொருந்தும் தானே? சராசரியாக சொல்ல வேண்டுமேயானால் நமது உடல் எடையின் 60% தண்ணீரிலிருந்தே வருகிறது. தண்ணீர் நமது உடலில் எண்ணற்ற வேலைகளை செய்தாலும் வேர்வை சுரப்பிகளின் உதவியுடன் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருப்பது இதன் தலையாய வேலை என எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த வியர்வை சுரப்பிகள் நிறைய தண்ணீரை பயன்படுத்துகிறது. அதனால்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் தேவை. அதிலும் கோடைகாலத்தில் சற்று அதிகமாகவே தேவை. தண்ணீருக்கு அடுத்தபடியாக கோடைகால பழங்கள் உடல் நீரேற்றத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றன. பழங்கள் மற்றும் காய்கறிகள் தண்ணீர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் உயிர் வேதியியல் பொருட்களையும் நமக்கு வழங்குகிறது. இந்த தொகுப்பில் கோடை காலத்திற்கு உகந்த 5 பழங்களை பற்றியும் அவற்றால் ஏற்படும் பிற நன்மைகள் பற்றியும் காண்போம் வாருங்கள். கொய்யாப்பழம் பலராலும் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு அரிய வகை பழம் ஆகும். பொதுவாக இது சர்க்கரை அளவை அதிகரிக்கவோ வீழ்ச்சியடையவோ செய்யாது. நீரிழிவு நோயாளிகளுக்கும் கூட உண்பதற்கு உன்னதமான பழம் இது. எனவே சர்க்கரையின் ஆபத்தான விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இந்த பழத்தை அனைவரும் சாப்பிடலாம். கோடைக்காலம் பல செரிமான பிரச்சினைகளை கொண்டு வரலாம். இதனால் செரிமான அமைப்பு மந்தமாகக்கூடும். கொய்யாக்களில் அதிகமுள்ள நார்ச்சத்துக்கள் வயிற்றை நிரப்புவது மட்டுமல்லாமல் செரிமான மண்டலத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகிறது. கொடூரமான கோடை வெயில் தோல் பகுதியில் தாக்கங்களை ஏற்படுத்தலாம். கொய்யா பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தோல் தொனியை சமப்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும். இந்த பழம் மாதவிடாய் பிரச்சனைகளையும் எளிதாக்கும். எனவே குறைந்தபட்சம் தினமும் ஒரு கொய்யா பழமாவது சாப்பிட்டு வருவது கோடை காலத்தில் மிகுந்த நன்மை பயக்கும். மறக்க வேண்டாம், கோடை காலம் மட்டுமல்லாது எந்த காலத்திற்கும் இனிதான ஒரு பழம் கொய்யா பழம். இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கும் பழம் தர்பூசணி. இது ஒரு கோடைக்கால பழம் ஆகும். மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் இது விளைவது இல்லை. எனவேதான் இதை கோடைக்கு இயற்கை தந்த குடை என நம்புகிறோம். திரவத்தால் நிரப்பப்பட்ட இந்த பழங்களில் வைட்டமின்கள் A, B6, C மற்றும் பொட்டாசியம் நிரம்பியுள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் கண்பார்வை மோசமடைவதை தடுப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. எனவே தர்பூசணி பழத்தை கோடைக்காலங்களில் உட்கொள்வதன் மூலம் பொதுவான இருமல் மற்றும் சளி அல்லது ஒவ்வாமை போன்ற கோடைகால நோய்களை எளிதில் தடுக்க முடியும். தர்பூசணியில் உள்ள பொட்டாசியம் உடலில் நீர் அளவை குறைக்க அனுமதிக்காது. இது தசைகளை நெகிழ்வாக வைத்திருக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. மிக முக்கியமாக இதன் அதிக நீர் உள்ளடக்கம் நீரிழப்பை தடுக்க உதவுகிறது. மூன்றாவதாக நாம் காணவிருப்பது பப்பாளி பழத்தை பற்றி. இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக விளைவிக்கப்பட்டாலும் இதன் ஊட்டச்சத்து மதிப்புகளை பற்றி அறிந்த பின் மேற்கத்திய நாடுகள் இதை ஒரு அரிய வகை பழமாக அங்கீகரித்துள்ளது என்றே கூறலாம். இந்த பழத்தில் வைட்டமின்கள் A, C, ஓலியேட்ஸ் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது இரைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, அஜீரணத்தை எதிர்த்து போராடுகிறது மற்றும் வீக்கத்தை தடுக்கிறது. இதில் பீட்டா கரோட்டின் இருப்பதால் இது கோடையில் கண்களில் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. நான்காவதாக நாம் பார்க்கவிருப்பது கோடைக்காலம் என்றவுடன் நமக்கு நினைவு வரும் மாம்பழம் ஆகும். இது தண்ணீர் சத்து மட்டுமல்லாது எண்ணற்ற பயன்களை உள்ளடக்கிய ஒரு பழம் ஆகும். மேலும் மாம்பழம் கலோரிகளின் நல்ல மூலமாகும். எனவே கோடை வெப்பத்தால் ஆற்றல் சிதைக்கப்படுவதைக் கண்டால் விரைவான ஊக்கத்திற்காக ஒரு சில மாம்பழ துண்டுகளை கடிப்பது சாலச் சிறந்தது. மாம்பழங்களில் ஏராளமான நார்ச்சத்துகள், முழு அளவிலான வைட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் உள்ளன. மாம்பழங்களில் உள்ள மஞ்சள் நிறமானது கோடை காலத்தில் அதன் முழு சக்தியுடன் இருக்கும் சூரியனின் தீங்கு விளைவிக்கும் கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாக்கும் ஒரு நிறமியால் வழங்கப்படுகிறது. மாம்பழங்களின் வகையை பொறுத்து அதில் இருக்கும் சர்க்கரையின் அளவு மாறுபடலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உட்கொள்வது நல்லது. இந்த தொகுப்பின் கடைசியாக நாம் காணவிருப்பது மஸ்க்மெலன். இந்தியாவின் பல பகுதிகளில் விளைவிக்கப்படும் மஸ்க்மெலன் கோடைக்காலங்களில் மிக அதிகமாகவே கிடைக்கிறது. இந்த நறுமண பழத்தில் வைட்டமின் A மிக அதிகம் காணப்படுகிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வீக்கத்தை குறைக்கிறது. இதிலிருக்கும் வைட்டமின் C சூரிய ஒளியால் தொய்வடைந்த செல்களை சரிசெய்து சருமத்திற்கு ஒரு பளபளப்பை கொண்டு வருகிறது. மஸ்க்மெலனில் உள்ள பீட்டா கரோட்டின் கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருந்து ரேடிக்கல்களை வெளியேற்றி கேன்சருக்கான வாய்ப்பை குறைக்கிறது.
இந்த பழம் இதயத்தை வலுவாக துடிக்க வைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை உறுதிப்படுத்தும். மிக முக்கியமாக, இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் குடல் இயக்கத்தை முறைப்படுத்துகிறது. கோடைக்காலத்தை பொறுத்தவரை கேக் மற்றும் ஐஸ்கிரீம்களை தவிர்ப்பது சாலச்சிறந்தது. தவிர்க்க முடியவில்லை எனில் குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நிறைந்த உணவுகளை பரிமாறி அனைவரும் நலமுற்று இருக்க வாழ்த்துகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். ஆரோக்கியம், அறிவியல் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.